Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து துறையட்டி பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் டாஸ்மாக் கடை அமைக்காமல் தடுக்கும் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்தார். மேலும் தலைமைக் கழக உத்தரவுடன் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியில் டாஸ்மாக் மதுபான கடை மூடப்படும் என உறுதியளித்த திமுக கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை குறைப்பதற்கும் மூடுவிழா நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மலைவாழ் மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். கடந்த 7-8 வருடமாக அந்த பகுதியிலே கடை இல்லாமல் இருந்தது. எப்போது திமுக அரசு பொறுப்பேற்றதோ அதன் பிறகு தேர்தல் வாக்குறுதியிலே முழுமையாக மதுபானத்தை ஒழிப்போம் என்று ஊராக பிரச்சாரம் மேற்கொண்டு, ஆனால் இப்பொழுது அதுக்கு மாறாக பொதநாடு சீமை தூணேரி ஊராட்சி துறையட்டி பகுதியிலே கடை கொண்டு வருவதற்கு முழு மூச்சாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 26ஆம் தேதி வரை வடமேற்கு இந்தியா, மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் கோவா பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.